திண்டுக்கல்லில் தேவையற்ற பொருட்களை கொண்டு எலக்ட்ரிக் பிளம்பிங் வேலை செய்து வருபவர் கலைநியமிக்க பொருட்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த அந்தோணி ராஜ் என்பவர் எலக்ட்ரிக் பிளம்பிங் வேலை செய்து வருகிறார். இவர் குப்பையில் போடப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள், வேண்டாம் என்று வீசப்படும் பொருட்களை சிறிது சிறிதாக சேகரித்து அதில் நாற்காலி, பூந்தொட்டி உள்ளிட்டவற்றை செய்து அசத்தியுள்ளார். மேலும் உரல், அம்மி, ஆட்டுக்கல், திருகை கற்கள் ஆகியவற்றை கொண்டு கல் சுவர் கட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். சின்ன சின்ன இதில் குப்பையில் போடுற கிரைண்டர் கல், உரல் கல்லுக எல்லாமே எடுத்து நான் சேகரம் பண்ணி அதை ஒரு மனுஷன் ரொம்ப உழைப்பால் அதை ரொம்ப செஞ்சு அதை வச்சுருந்துருப்பாரு. அந்த நினைவார்த்தமாகவும் அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ரீசைக்கிளிங் மாதிரி கொண்டு வந்து அதை அடுக்கி வச்சுருக்கேன். பழைய பிளாஸ்டிக்கு ஜாமனுங்க எல்லாமே கிரைண்டரோட வாஷிங் மிஷினோட பகுதிக, தண்ணி பாட்டிலுக, பெயிண்ட் டப்பா எல்லாத்தையும் வச்சு நான் அதை பூச்செடியாக வச்சு நான் நல்லா பராமரிக்கிறேன். இயற்கையை நேசிக்கிறவங்க இது மாதிரி செய்யுங்க.